ஹாய், வணக்கம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓட்ஸ் தோசை. ஓகே, இந்த ஓட்ஸ் தோசை சூப்பர் ஈஸி. 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். அண்ட் இதை வந்து நார்மல் தோசை மாதிரி சட்னி கூடயும் கறி கூடயும் இல்லை சம்பால் கூடயும் வச்சு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நல்ல ஒரு மழை காலத்தில் நல்ல ஒரு குளிர் நேரத்தில் இந்த ஓட்ஸ் தோசை சட்னி வித் ஒரு கப் ஆஃப் ஹாட் ப்ரூ காஃபி. ஸோ இந்த கொம்பு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஹெவன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பாய்க்கிறது இந்த ஓட்ஸ் தோசைக்கு ஓல்ட் ஃபேஷன் ரோல்டு ஓட்ஸ். இது கிடைக்காதவங்க நார்மல் ரோல்டு ஓட்ஸே பாய்க்கலாம். நான் ஏன் வந்து இதை பாய்க்கிறேன்னா இதில் வந்து ஃபைபர் கான்டென்ட் வந்து கொஞ்சம் கூட. ஸோ ஆக்சுவலி ரோல்டு ஓட்ஸ்னாலே அது ஓல்ட் ஃபேஷன் தான். பட் நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இதை நான் ஏன் தேடினேன்னா இதில் இன்னும் ஃபைபர் கூட அண்ட் என்னோடய ஃபுட் இன்டேக்கில் வந்து ஃபைபர் கொஞ்சம் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை நான் பாய்க்கிறேன். இந்த பிராண்டு பாஸ் ரீட் மீல். ஸோ இது கிடைக்காதவங்க நார்மல் ரோல்டு ஓட்ஸே நீங்கள் பாய்ச்சிக்கலாம். ஓகே, இது வந்து எவ்வளோன்னா இதில் இந்த மெஷரிங் கப்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு கப் வந்து இந்த ரோல்டு ஓட்ஸ். ஓகே, அது வந்து தலை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வெந்தயம். ஸோ வெந்தயம் எவ்வளோன்னா நீங்கள் ஒரு கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திங்கன்னா வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன். ஓகே, ஸோ இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அது ஊறின பிறகு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிட்டு, ஏன்னா ஒரு மாதிரி வளவலன்னு வரும் அந்த ஓட்ஸ்லேருந்து வரும் ஒரு மாதிரி அப்படி தெரியல எனக்கு, அந்த ஓட்ஸில் தண்ணி பட்டால் அந்த மாதிரி ஆகும் போல் இருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கழுவிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருங்க. அந்த தண்ணியெலாம் வடிகிறதுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அது வடிஞ்ச பிறகு அதை எடுத்து பிளெண்டரில் போட்டுட்டு, ஓகே, அதுக்கப்புறம் இந்த செம்பா புட்டுப்பொடி. ஸோ இது வந்து புட்டுப்பொடி தான். பட் இதை வந்து நான் ஏன் சேர்த்துக்கிறேன்னா இதில் வந்து நல்ல சத்து இருக்குது. இதை சேர்க்காட்டி கூட பிரச்சனை இல்லை, இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். இது வந்து நான் சும்மா தான் சேர்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சேர்க்குறேன். அண்ட் இது வந்து உடம்புக்கும் நல்லதும் கூட. அண்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸில் வந்து அவங்க வெறும் ரைஸ் தான் பாய்ச்சிருக்காங்க, உப்புலாம் இல்லை. ஸோ விச் இஸ் குட். ஏன்னா உப்பு சில மெத்தடில் வந்து டயட்டில் வந்து உப்பு சேர்க்க மாட்டாங்க சில பேர், வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க. ஏன்னா உப்பு வந்து தண்ணி உடம்புல சேர்த்து வச்சுக்கோம் அப்படின்றதுக்காக. ஸோ இவங்க வந்து உப்பு இல்லாமல் வெறும் இந்த செம்பா ரைஸ் புட்டு பொடி மட்டும் விற்கிறாங்க. இதை நம்ம புட்டு செய்யவும் பாய்ச்சிக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம அடிஷ்னலாக போட்டுக்கலாம். இது வந்து நிரப்பரா பிராண்ட். நான் வாங்கின கடையில் இது 8 வெள்ளி 50 காசு. ஓகே, இது வந்து இந்த கப்பு சரிங்களா, 1/3 சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். இந்த கப்பில் ஒரு கப் ஒரு கப் அளவு எடுத்தோம் இல்லையா முதல் ரோல்ஸு, அதுக்கு இந்த கப் அளவுக்கு தான் நீங்கள் வந்து செம்பா புட்டு பொடி எடுத்துக்கணும். தலை தட்டி எடுத்துக்கங்க. ஸோ முதல்ல வந்து கழுவின ஓட்ஸையும் வெந்தயத்தையும் வந்து நம்ம பிளெண்டரில் போட்டுட்டோம். அது தொடர்ந்து இந்த செம்பா புட்டு பொடியை இந்த கப்பில் மெஷர் பண்ணி தலை தட்டி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா நல்லா உங்கள் கை நிறைய சின்ன வெங்காயம். ஓகே, சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட பாய்ச்சிக்கலாம். ஸோ ரோஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட பாய்க்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம். நல்லா கையில் நீங்கள் இப்படி எடுக்கும்போது உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ உங்கள் கை நிறையா இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் வந்து தோல் உரிச்சிட்டு வெட்டி அந்த பிளெண்டரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சத்து தங்காய், கறிவேப்பிலை. ஸோ இதுவும் வந்து உடம்புக்கு நல்லது. இன்னொன்று வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் சத்து கூட, அதனால தான் நான் இதை பாய்க்கிறேன். என் வீட்டில் இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து சின்ன வெங்காயம் தான் நான் பாய்க்கிறேன். பெரிய வெங்காயத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறேன். அடுத்தது வந்து கறிவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை வந்து அதுவும் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு சத்து கொடுக்கும். இது வந்து ஒரு தங்காய். இதையும் பிளெண்டரில் போட்டு
ஸோ 1 கப் ரோல்டு ஓட்ஸ் முதல்ல போட்டோம் இல்லையா, ஸோ அதனால் அரைக்கும் போது அதே கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இன்னும் மாவு ரொம்ப திக்காக இருக்குது, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து தோசை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பட் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் நீங்கள் தாராளமாக ஊற்றலாம். அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக சும்மா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, ஊத்தாப்பம் மாதிரி வர மாதிரி இருக்குது, இழுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து உப்பு. ஸோ நான் வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் பாய்க்கிறேன். அது இல்லாதவங்க நீங்கள் என்னென்னா கல் உப்பு பாய்க்கலாம். அது வந்து வறுத்துட்டு தூளாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக பாய்க்கலாம். ஓகே, உப்பு வந்து நான் எவ்வளோ பாய்ப்பேன்னா 1/4 டீஸ்பூன் தான் பாய்ப்பேன். ஏன்னா உப்பை குறைக்கணும் இல்லையா, ஸோ அதனால் டயட் இருக்கிறவங்க பெரும்பாலும் உப்பை தவிர்த்துருவாங்க. பட் உப்பில்லா பண்டம் குப்பையிலே தமிழ்லே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நான் சாப்பிடணுன்றதுக்காக உப்பெல்லாம் இல்லாமல் போட்டு என் ஃபேமிலியை நான் குடும்பப்படுத்த முடியாது. ஸோ கொஞ்சம் நான் போடுவேன், 1/4 கரண்டி நான் போடுவேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. வாலா, உங்களோட ஓட்ஸ் தோசை மாவு ரெடி. ஓகே, இன்னொன்று என்னென்னா, இந்த மாவு வந்து நீங்கள் இப்படி ஊற்றிட்டு ரொம்பலாம் இழுக்க முடியாது. ஏன்னா இது வந்து நார்மல் தோசை மாதிரி இல்லை. நீங்கள் ஊற்றினாலே லைட்டாக ரொம்ப அழுத்தி இழுக்காமல் லைட்டாக இழுங்க, அது பாட்டுக்கு அப்படியே லைட்டாக இழுத்துரும். அண்ட் அந்த நார்மல் தோசை மாவு வந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த லுபாங்காக வரும் இல்லையா, நல்லா புளிச்சா தான் அந்த மாதிரி வரும், நல்லா புளிக்காட்டி வராது. ஆனால் ஓட்ஸ் தோசையில் வரும், அந்த மாதிரி தான் வரும். இன்னொன்று, நார்மல் தோசையை விட ஓட்ஸ் தோசை வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஊற்றினோடனே ஒரு கொஞ்சம் நேரத்தில் சைட்லலாம் மறுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா கரண்டியை வச்சு தூக்க பார்த்துறாதீங்க. பிஞ்சு அப்படியே கொலன்னு போயிடும். ஸோ இது என்ன செய்யணுன்னா, நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் போய் உங்கள் வேலையெல்லாம் ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் அதை வந்து அப்புறம் திருப்பி போடலாம். நெருப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, மீடியம்லேயே கீழே குறைவாக வச்சுக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக்லேயும் சுட்டு பார்த்தேன். அந்த பழைய ஸ்டைல் அயன் இரும்பு தோசைக்கல் அதுலேயும் நான் சுட்டு பார்த்தேன். நான்ஸ்டிக்கை விட இரும்பு தோசைக்கல்ல இன்னும் நல்லா வந்துச்சு, ரெண்டுலேயுமே சொல்லலாம். என்னென்னா, அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க, அது வந்து பிஞ்சு வீணாக போயிடும், நீங்கள் அது சாப்பிட முடியாது. கொஞ்சம் கூட நேரம் பொறுமையாக இருந்து மெதுவாக அதை வேக விடணும். டைம் கன்சியூமிங்காக இருக்கும் இந்த ஓட்ஸ் தோசை சுட்டு எடுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து 2 அடால்ட்ஸ் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு லெட்ஸே ஹஸ்பண்ட், ஒய்ஃப், மாமனார், மாமியார், இல்லை இன்னொரு அடால்ட் இருக்காங்க, ஒரு 5 அடால்ட் இருக்காங்க, நல்லா தாராளமாக சாப்பிடக்கூடியவங்க அப்படின்னா இதை வந்து ட்ரிப்பிள் ஆக்கிக்கணும். ஒரு கப்பு நான் சொன்னேன் இல்லையா ஓட்ஸ் போட சொல்லி, அதை வந்து நீங்கள் 3 கப் ஆக்கிக்கணும். ஸோ நல்லா தாராளமாக 5 அடால்ட்ஸு சாப்பிட்லாம். ஓகே, நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து 2 பேர் சாப்பிட்றது. நீங்கள் 5 பேர் சாப்பிட்ணுன்னா நீங்கள் அதை வந்து ட்ரிப்பிள் ஆக்கிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ சூப்பர் ஈஸி, செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.